வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் புட்டு சாதம் தான். எப்போவுமே வாழைக்காயில் புட்டு மட்டும் தானே செய்வோம், நம்ம அதில் சாதத்தையும் செய்வோம் அப்படின்ட்டு அது ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. வாழைக்காவை நல்லா அவிச்சு கேரட்டு திருவி வச்சு நல்லா திருவிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, அப்புறம் கடலைப்பருப்பு, கடுகு போட வேண்டாம், கடலைப்பருப்பு போட்டு தாளிசம் பண்ணிடலாம். கூடவே நீங்கள் கடலைப்பருப்பு போடனாலும் போடலாம், உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கூடவே கடலைப்பருப்பும் போட்டுக்கிடலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு வத்தல் நான் 2 தான் கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பைசியாக வேணும்னா இன்னும் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பல்லாரி நல்லா நறுக்கி நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் சேர்க்கிங்களோ அவ்வளோ ரைஸுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்தடுத்து நிறைய டிஷ்ஷு பண்ணணுன்னு ஆசை தான், பட் முடிய மாட்டேங்குது. வீடியோ நானே சமையல் பண்ணி நானே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியோ வாரத்தில் ஒரு ரெசிபி வீடியோவாவது நம்ம போட்டுறணும் அப்படின்னு நினச்சி தான் கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ரொம்ப லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் இப்போ இந்த 1 வீக்கில் நிறைய வீடியோ போட்டதில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் முட்டையை நல்லா திருவி பார்த்தீங்களா, சந்தோஷத்தில் என்ன சொல்கிறேன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம புட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் ரைஸ் சாதத்தை போட்டு நல்லா இறக்கி வச்சிட்டோம்னா அப்படி இருக்குங்க, அடிபொலியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இது நான் இப்போ ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன். சும்மா தான் எதையாவது இப்போவுமே புட்டா செய்கிறாம இது ரைஸ் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும், அதோட முட்டை போட்டு செஞ்சாலும் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு செஞ்சு சும்மா நார்மலாக செஞ்சு பார்த்தது தான். ஆனால் செம்மையாகவே வந்துருந்துச்சு. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்க்கலாம். பாய்.